உடுமலைப்பேட்டையில் வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் வனச்சரக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கார்வேந்த பிரபு வழங்க கேட்கலாம். கார்வேந்த பிரபு, முதற்கட்ட விவரம் என்ன? உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உறவினர்களோட குற்றச்சாட்டும் கோரிக்கையும் என்னவா இருக்கு? பிரியா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த தமிழக கேரளா எல்லைப்பகுதியான சின்னாறு பகுதிகளில் நேற்றைக்கு மலைவாழ் மக்கள் கிராமமான மேல்குருமலைங்கிற பகுதியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை சென்ற நிலையில் அவரை விசாரணை நடத்தியிருக்காங்க. அவரிடம் சிறுத்தை பள்ளி இருந்ததாக கூறி கேரள வனத்துறையினர் தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் விசாரணைக்காக உடுமலை வனச்சரக அலுவலகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று காலை அங்கு இருக்கக்கூடிய அறைக்கு அதாவது ஒரு ஓய்வறையில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு சென்ற நிலையில் அவருடைய வேட்டியாலேயே அங்கே மாட்டி தூக்கிட்டதாக வனத்துறையின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கொண்டு அந்த இறப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவருடைய இந்த மாதிரி தற்கொலையில் ஈடுபடக்கூடிய எண்ணம் உள்ளவராக இல்லை என்பதும் வனத்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று இறந்திருப்பது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் மேலும் இதில் எங்களுக்கு சந்தேகம் எழுந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனையடுத்து வனத்துறையினர் மற்றும் அதேபோல வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அந்த அறையிலிருந்து, அதாவது இப்ப ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டக்கூடிய அறையில தான் தூக்கிட்டு இருந்தார். அந்த அறையிலிருந்து அவருடைய உடல் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மேலும் அங்கு இருக்கக்கூடிய தடயங்களை சேகரிப்பதற்காக நுண்ணறிவியல் துறையினர் அதேபோல கைரேகை நிபுணர்களுமே வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து சேகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அறையுமே தற்போது சீல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அவருடைய இறப்பு குறித்து அவருடைய உறவினர்கள் தற்பொழுது நம்மோடு உள்ளார்கள். அவர்கள் அது குறித்து தெரிவிப்பதையும் தற்பொழுது கேட்போம். சார் வணக்கம். இப்ப இவருடைய இறப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க? என்ன உங்களுடைய கோரிக்கையா இருக்கு? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? சார், இவர் மேல ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா பொய் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு 6 பேருக்கு மேல. அப்ப இது பொய்யான வழக்குன்னு சொல்லி அவங்க கோர்ட்ல கடந்த 29ஆம் தேதி விடுதலை ஆயிடுச்சு கேஸ். விடுதலை ஆன உடனே இவங்களுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு இவர் மீது எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் இவர் ஆளாக்க முடியல. இவர் மேல கஞ்சா வழக்கு பதிவு பண்ணினப்பயே இவர் ஆன்டிஸ் பெயில் வாங்கிட்டாரு. அதனாலயும் அப்பயும் இவரை எதுவும் பண்ண முடியலன்ற ஒரு ஆத்திரம் இருந்துச்சு இவங்களுக்கு. இப்ப இந்த 29ஆம் தேதி இவர் விடுதலை ஆன உடனே இவர் ஊருக்கு போயிட்டாரு. போன உடனே மறாவது நாள் இவருடைய அட்வொகேட் கூப்பிட்டு கோர்ட்ல நீங்க என்ன கையெழுத்து போட வேண்டியது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. அதனால கையெழுத்து போடுறதுக்கு அவர் அங்கிருந்து வந்திருந்தாரு. அந்த கூட வழக்கில் இருந்தவங்களும் எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டு திருப்பி உடுமலைப்பேட்டையில இருந்து 3 மணிக்கு மூணாறு பஸ்ல இவர் போறாரு. போகும்போது சின்னாறுல இருக்கக்கூடிய வன சோதனை சாவடியில பஸ்ஸை நிறுத்தி இவரை கீழே வலுக்கட்டாயமா இறக்கி இவரை நைட்டு 11 மணி வரைக்கும் அங்க சித்திரவதை செய்து நைட்டு 11 மணிக்கு உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்தில் கொண்டு சித்திரவதை செய்து இவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மரணத்தை எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி வழக்கில் பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசினுடைய சட்ட விதிகளையும் பின்பற்றாமல் வனத்துறை அதிகாரிகள் பழங்குடியின மக்களை வம்பாக இழுத்து கொண்டு இது மாதிரி சித்திரவதை செய்வது அடிக்கடி நடைபெறுகிறது. அதுபோல இப்பவும் அப்படி வலுக்கட்டாயமாக இவரை பிடிச்சி இழுத்துட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கி இவருடைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால எஸ்சி எஸ்டி வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வாரிசுக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உடற்கூறு ஆய்வினுடைய அறிக்கை வந்தால் மட்டுமே அந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதிலாக இருக்கும். பிரியா, பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் உறவினர்கள் முன்வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி கார்வேந்த பிரபு.